வணக்கம். இப்போ வந்து ஒரு அளவு ஃபேண்ட்டை வச்சு எப்படி புது ஃபேண்ட்டை கட் பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃபேண்ட்டில் வந்து 2 ஃபிலிட்டு ப்ளஸ் வந்து தொப்பை இருக்கிறவங்களுக்கு எப்படி கட் பண்ணணுன்ட்டு அந்த மெத்தடை அதில் சொல்லியிருக்கிறேன். அதனால் வீடியோவை கட் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லென்த்து அளந்துங்க. லென்த்து வந்து 36. அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது இடுப்பு ரவுண்டு. இடுப்புடைய சுற்றளவு எப்படி அளக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல இருந்து இந்த ஊக்கு வரையும் இது வரையும் 38. அடுத்தது சீட் அளவு. இது வந்து ஃபிலீட் வச்ச ஃபேண்ட்டு தான். ஃபிலீட்னா இது மாதிரி 2 இது வரும். இது மாதிரி இருந்தால் பேக் சைடு மட்டும் அளந்தால் போதும். ஃபிலீட் வச்ச பேண்ட்டாக இருந்தால் பேக் சைடு மட்டும் அளந்தால் போதும். அது ஒன் சைடு 11 இன்ச்சு வருது. இந்த 11 இன்ச்சு சீட் அளவு நோட் பண்ணிங்க. இதே வந்து இந்த பிளீட் இல்லைன்னா ஃப்ரண்ட்டும் நீங்கள் அளக்கணும். பிளீட் இருந்தால் தேவையில்லை, பிளீட் இல்லைன்னா ஃப்ரண்ட்டு அளந்துக்கணும். ஃப்ரண்ட் இப்படி அளந்துக்கணும், அதுக்கப்புறம் பேக் அளக்கணும். ஒன் சைடு அளந்தால் போதும். பிளீட் இல்லைன்னா, பிளீட் இருந்தால் தேவையில்லை, பேக் மட்டும் அளந்தால் போதும். அடுத்தது தொடை லூஸு. தொடை லூஸ் எப்படி அளக்குதுன்னு பார்க்கலாம். இது சுருக்கெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க, கரெக்டாக லெவலாக இருக்கணும். இது தொடை லூஸு. தொடை லூஸு 14 28. நோட் பண்ணிங்க. புதுசாக தைக்கிறவங்க வந்து கரெக்டாக நோட் பண்ணிங்க. எந்தெந்த அளவுன்ட்டு மெஷர்மெண்ட் கரெக்டாக பேர் எழுதி அதுக்கு நேராக அளவு எழுதிங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு தெரியும் இந்த அளவு இது தான் வரும்ன்ட்டு. இப்போ ஹைட்டு வந்து ஒயிட்டுன்னு போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டு அதுக்கு நேராக ஹைட்டு நோட் பண்ணிங்க. இடுப்பு வந்து அதுக்கு நேராக நோட் பண்ணிங்க. சீட்டுன்னா சீட்டுன்னு எழுதி அதுக்கேற்ற மாதிரி நோட் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இல்லைனா கட் பண்ணும்போது கன்ஃபியூஷன் ஆகிடும் உங்களுக்கு. இது தொடை வந்து 28. 14 28. இது முட்டியோட ரவுண்டு. முட்டியோட ரவுண்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அது அடிங்காலோடைய அளவு 24. 12 ஒரு 1.5 இன்ச்சு மேலே கூட்டிக்கணும். 12 இது சென்ட்ரு 24. அதில் பாதி 12 ஒரு 1.5 இன்ச்சு மேலே ஏற்றனா தான் முட்டியாரோட அளவு. இது கரெக்டாக 20 கரெக்டாக 21 வருது. 10 21. அது நோட் பண்ணிங்க. அடுத்தது பாட்டம் 8.25 வருது. 8.25 16. கடைசியாக பார்த்தீங்கன்னா அடிங்காலுடைய லென்த்து. இந்த லென்த்து மெயினானது. இது கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். 24 வருது கரெக்டாக. அதாவது இந்த கொடுத்த பேண்ட்டு கரெக்டாக இருந்ததுன்னா இதே மெஷர்மெண்ட் எடுங்க. அதில் சின்ன மாற்றம் பண்ணுன்னா நீங்கள் அதில் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுமாதிரி இதெல்லாம் செக் பண்ணிங்க. என்னென்ன பாக்கெட் இதெல்லாம் செக் பண்ணிங்க. கிராஸ் பாக்கெட்னா கிராஸ் பாக்கெட்டு, பேக் பாக்கெட் வந்து எது மாதிரி வருது நான் நோட் பண்ணிங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அளவு ஃபேண்ட்டு நம்மளுக்கு தேவையில்லை. அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். அது எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு இப்போ பார்க்கலாம். பேண்ட்டு பிட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 120 இருந்தால் போதும் இந்த சைஸுக்கு. அதுமாதிரி பேண்ட்டு பிட்டு போடும்போது உள்ள வேலையை செக் பண்ணிங்க. இது வந்து மேலே வர சைடு, அது மேலே வர சைடு உள்ளே போகிற மாதிரி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இதை வந்து இது கரெக்ட் பண்ணிங்க. இது பெண்டு எதுவுமே இருக்கக்கூடாது. இது முதல்ல இந்த இடத்த வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுங்க. இதில் இருந்து உயரம் மேலே பட்டிக்கு எவ்வளோ, பட்டி வந்து நம்ம 1.5 இன்ச்சு தைப்போம். 1.5 இன்ச்சு மேலே இப்படி வச்சிடணும். இந்த மார்க்கில் இருந்து 1.5 இன்ச்சு. இதில் இருந்து ஹைட் வந்து 36. 36 நோட் பண்ணிங்க.
கீழே வந்து மடித்து தைக்கிறதா இருந்தால் தையல் போடுறதா இருந்தால் ஒரு 2 இன்ச்சு, எம்மிங்காக இருந்தால் 3 இன்ச்சு போதும். மடித்து தையல் போடுறதா இருந்தால் 2 இன்ச்சு, எம்மிங் பண்ணுறதா இருந்தால் ஒரு 3 இன்ச்சு. இதில் நான் தையல் தான் போட போகிறேன், அதனால் 2 இன்ச்சு விட்றேன். இது ஹைட்டு, இது உள்ளே மடிக்கிற துணி. இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது கீழே எக்ஸ்ட்ரா மடிக்கிற உள்ள மடிக்கிற துணி. இது இந்த மார்க்லேருந்து அடிங்காலுடைய லென்த்து 24.5. அதுமாரி முட்டியோட அளவு இது நம்ம 24 பார்த்தீங்களா, 24 அதில் பாதி 12, 1.5 இன்ச்சு மேலே ஏற்றி இது முட்டியோட அளவு. இது அதுக்கு நம்ம 24 எடுத்தோம், 24 பாதி 12, 12லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மேலே இந்த முட்டியோட அளவு. அதில் எடுத்த மாதிரியே தான் அந்த அளவு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி வச்சு இந்த மார்க் பண்ணிக்கணும். முட்டி அளவு மட்டும். தொடை லூஸ் வந்து 28, 28ல் பாதி 14, 14 இன்ச்சு அப்படியே வைக்கணும். 14 பாதி 7, 28 அதில் பாதி 14, இது 14 இன்ச்சு வரணும். இந்த இது இங்கேருந்து பாதி 14, 14ல் பாதி 7, இதுதான் சென்டர் மார்க். ஃபுல்லாக அதே மாதிரி 28ல் பாதி 14, 14 ஃபுல்லாக இப்படி வரணும். அதில் பாதி 7, இது 7 சென்டர் லைனு. இங்கே சென்டர் லைன் மட்டும் போட்டால் மார்க் பண்ணால் போதும். இப்போ நம்ம தொடையோட லூஸு வந்து நோட் பண்ணியாச்சு. அடுத்தது முட்டியோட லூஸு. முட்டியோட லூஸ் வந்து 21, 21ல் பாதி 10.5, 10.5னா 5.25, 5.25. இந்த சென்டர் மார்க்கிலேருந்து தான் வைக்கணும். முட்டியோட அளவு வந்து 21, அதில் பாதி 10.5, 10.5 இன்ச்சு அப்படியே வைக்கணும். சென்டர்லேருந்து 5.25, இந்த சைடு ஒரு 5.25. பாட்டம் பார்த்தீங்கன்னா 16.5. 16னா 8.25, 8.25னா 4 ஒரு புள்ளி. இது பாட்டோடைய அளவு 16.5, அதில் பாதி 8.25, 8.25ல் பாதி 4 ஒரு புள்ளி, 4 ஒரு புள்ளி. பிளைவுட் மார்க் பண்ணிடலாம். இந்த மார்க்கில் இருந்து கரெக்டாக 2 இன்ச்சு, 2 இல்லை 1.25, அதுக்கு மேலே போகக்கூடாது. இப்போ எல்லாத்துக்கும் மார்க் போட்டிக்கலாம். இது சென்டர் லைன் மார்க். இது கரெக்டாக மார்க் பண்ணிங்க. இது 12னா இங்கே அதே மாதிரி 12 வரணும். இது ப்ளீட் உள்ள பேண்ட்டு. இது ப்ளீட் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது இது ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று. முப்பத்தெட்டு, அதில் பாதி 19, 19ல் பாதி 9.5. இது தையல் போகும். இந்த சைடு 9 இன்ச்சு வச்சுங்க. இது ஜிப்புக்கு பிடிக்கிறதுக்கு. மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறது 1.5 இன்ச்சு. அதை வந்து 2 ப்ளீட்டாக இங்கே வந்து வைக்கணும். இதே தொப்பை இருக்கிறவங்களா இருந்தால், தொப்பை இந்த சைஸு கண்டிப்பாக தொப்பை இருக்கும் கண்டிப்பாக. அதனால் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லை ஒரு 3/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சாக இருக்கனால போதும். ரொம்ப தொப்பை இருந்தால் 3/4 இன்ச்சாக இருக்கணும். இந்த கிராஸு கோசம் இந்த ஷெய்ட் மார்க்கில் இருந்து ஒரு 6 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு அவங்களோட வயரோடைய சைஸை பொறுத்து தான்.
ரொம்ப அதிகமாக இருந்தால் 3/4 இன்ச்சு, இல்லை தொப்பை ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் ஒரு 1/2 இன்ச்சாக இருக்கணும் போதும். இதிலிருந்து ஒரு கிராஸ் லைன் தொப்பை இருந்ததுன்னா இப்போ கட் பண்ணிக்கலாம். அதுமாரி இந்த ஷேப்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேப்பு அந்த அளவு பேண்டில் பார்த்துங்க. ரொம்ப ஷேப்பாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெண்டு வச்சுக்கணும். இல்லை ஒரு அளவுக்கு மீடியமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஷேப் எடுத்துக்கணும். இந்த இடம் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வரணும். ஸ்ட்ரைட்டாக வெட்டிட்டு திருப்பணும். கரை பீஸ் ஒட்டினா மாதிரி வெட்டின்னு வந்துடுங்க. இந்த மார்க்கில் தான் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ண பீஸ் வந்து இருக்கிற பீஸ் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி போட்டுக்கணும். இந்த சென்டர் லைன்லேருந்து செக் பண்ணிங்க. இந்த சென்டர் லைன்லேருந்து கரெக்டாக 9.5 கரெக்டாக அதே மாதிரி 9.5 இன்ச்சு லாஸ்ட் வரையும் வரணும். இங்கேருந்து 9.5 வரணும். இது வந்து சென்டர் மாறாமல் இருக்கும். கரெக்டாக 9.5 இன்ச்சு இங்கேருந்து இது எல்லாம் ஒரே லெவலாக வரணும். இது எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த லைனில் இருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணணும். இதிலேருந்து ஒரு 1 இன்ச்சு. இந்த மார்க் எதுக்குன்னா இந்த லைன் போகிறதுக்கோசரம். இந்த லைன் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இந்த மார்க்கில் இருந்து இங்கே இது வேறு ஸ்கேல் இப்படி வச்சுங்க. கிராஸாக வரணும் இந்த லைன். இந்த 1 இன்ச்சிலேருந்து இந்த ப்ளை எங்கே கட் பண்ண ப்ளை, இந்த ப்ளைலேருந்து இப்படி கிராஸாக அப்படி வரணும். இதுதான் இந்த மார்க்கு. இது முட்டியோட மார்க்கு. இது பாட்டம். இந்த அளவு வந்து அவங்க சீட்டு அளவு பொறுத்து தான். சீட்டு ரொம்ப பெருசாக இருந்தால் நம்ம 2.25 2.5 வரை வைக்கலாம். ஒரு ஆளுக்கு மீடியமாக இருந்தால் 2 இல்லை 1.25 இந்த சைஸ் இருந்தால் போதும். இதோட டிஸ்டன்ஸ் இதுக்கு தனியாக கணக்கெல்லாம் கிடையாது. அவங்க சீட்டு அளவு வச்சு தான் அது மெஷர்மெண்ட்டு போடுறது. இந்த சைஸ் இடுப்பு 38னா இவருக்கு சீட்டு அளவு வந்து ஒரு 43 அந்த சைஸ் வரும். அதுமாரி இருக்கிறவங்களுக்கு இதுமாரி 2 இல்லை 2.25 2.5 இல்லை கொஞ்சம் மீடியமாக இருந்ததுன்னா 1.25. அவங்க சைஸை பொறுத்து தான் அந்த அளவு வைக்கிறது. இடுப்பு அளவு பார்த்திங்கன்னா 38 அதில் பாதி 19 பாதி 9.5 ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சு டாட்டுக்கோசம் இந்த தையல் பிடிப்பு போக சீட் அளவு பார்த்திங்கன்னா 11. அது நம்ம பேண்ட்டில் எடுத்த அளவு 11. அந்த 11 இன்ச்சு அப்படியே வச்சிடணும். அதாவது நம்ம தையலுக்கு போக தையலோடு சேர்க்கக்கூடாது. நம்ம தையலுக்கு எவ்வளோ வேணுமோ அதை விட்டுட்டு அதிலேருந்து 11 இன்ச்சு. ஏன்னா நம்ம அப்படி தான் அளவு எடுத்தோம். அளவு பேண்ட்டை தைக்கிறதா இருந்தால் இப்படி தான் முறை. இப்போ இந்த அளவு முடிஞ்சிச்சு. இது தொட லூஸ் கணக்கு பண்ணிக்கலாம். கரெக்டாக இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு இங்கேருந்து ஃபுல்லாகவே 2 இன்ச்சு. நீங்கள் தைக்கும் போதே கரெக்டாக இங்கே 1/2 இன்ச்சு பிடிக்கணும். 2 சைடும் 1/2 இன்ச்சு பிடிச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் வரும். இங்கே நீங்கள் ரொம்ப கம்மியாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லூஸ் அதிகமாக வரும். அதுமாரி ரொம்ப கம்மியாக பிடிக்கிறவங்க வந்து ஒரு 1.25 இன்ச்சா இருந்தால் போதும். இங்கே ரொம்ப ரொம்ப ஒரு 1/4 இன்ச்சு பிடிக்கிற மாதிரி இருந்தால் இங்கே 1.25.
இல்லை நான் 1/2 இன்ச்சு பிடிச்சி தைப்பேன்னா கரெக்டாக 2 இன்ச்சு வச்சுங்க. இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து கரெக்டான அளவு. இது நம்மளுக்கு உள்ள துணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம 2.5 இன்ச்சு கரெக்டான அளவு. 2.5 இன்ச்சு விட்டால் போதும். இங்கே ஒரு 3/4 இன்ச்சு இருந்தால் போதும். நம்மளுக்கு எவ்வளோ இடுப்பு உள்ள துணி தேவையோ அந்த சைஸுக்கு விட்டுக்கலாம். இங்கே ஒரு 3/4 இன்ச்சு இருந்தால் போதும். இங்கேருந்து 1/2 இன்ச்சு இது வந்து அப்படியே கிராஸாக கொண்டு போய் இதில் ஜாயின் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.